ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல். இன்றைக்கி ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்கிற போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு 1/2 kg கிட்ட நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 4 தக்காளி, 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அப்புறம் பிரியாணி அரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி விழுதாக எடுத்துக்கிறேன்னா. அப்புறம் குக்கர் வச்சு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதோட வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 4 க்ரீன் சில்லி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் பிரியாணி மசாலா கடையில் தான் வாங்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் அடுப்பில் நான் தண்ணி போட்டு சூடு பண்ணிக்கிறேன். இதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணி அதோட கலந்து விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் போன்லெஸ் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா உள்ளே இறங்குறதுக்காக நல்லா கலரி விட்டுக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வரணும். அதுக்குள்ளே இங்கே சிக்கன் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து பாதி சிக்கனை நான் தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். அப்புறம் அரிசி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடியில் மசாலா வச்சுட்டு நல்லா தண்ணி வடிகட்டி அரிசி அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியில் சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ தம் போடணும். இதில் கொத்தமல்லி தூவி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் குக்கர் போட்டு ஒரு விசில் சிம்மில் விட்டு திறந்திங்கன்னா நல்லா உதிரியாக அரிசி வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் இதை சாப்பிட வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.